இதன் விளக்கம் என்னவென்றால், தேசம் உனக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட தேசம், நாடு எனக்குன்னு கடவுளால் கொடுக்கப்பட்ட தேசம் தமிழ்நாடு. தமிழ்நாடு எனக்குன்னு கடவுளால் கொடுக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்தை பிறக்கணும்னு கடவுள் முடிவு செய்திருந்தா அனுப்பியிருக்கிறாரு. எங்க பிறக்கணுங்கிறது? உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலே, விருதுநகர் மாவட்டத்திலேயே, ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்திலேயே, மம்சாரம் கிராமத்திலேயே, முத்துக்கற்ப நாடார் தெருவிலேயே வெள்ளாச்சியம்மாசிய தங்கசியம்மாளுக்கு மகனாக, இரண்டாவது மகனாக பிறக்க செய்தார். இது கடவுளுடைய சித்தம், திட்டம் முடிச்சு மம்சாரத்தை பிறகு அனுப்பியிருக்கிறாரு. தேசம் உனக்கு என்று என்ன கொடுக்கப்பட்ட தேசம், தமிழ்நாடு எனக்கு கொடுக்கப்பட்ட தேசம். தேசத்தின் அதிபதியானனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்போ தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். பழனிசாமி அப்போ கெட்ட காலம். அதிகாரம் அவனை விட்டு விலகி செல்ல கிடவுது. முதலமைச்சர் பதவி அவரை விட்டு எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகி செல்ல கிடவுது. கடவுள் உத்தரவு விட்டாரு.